ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதும் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதும் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேத பகுதி ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றின விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Galatians 2:20 I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இயேசு இரட்சகரை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையை அவருக்கு பறிகொடுத்து விடுகிறான். காரணம் என்ன? அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை. ஆகவே தான் இயேசுவை ஒரு மனுஷன் சந்திக்கும் பொழுது அவன் வாழ்க்கை தலைக்கீழாக மாறுகிறது. வேதத்தில் யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு தவறான வாழ்க்கையுடைய பெண் இயேசுவை சந்திக்கிறாள். முதலாவது அவரை சந்திக்கும் போது சாதாரண ஒரு யூதனாக பார்க்கிறாள். அவரோடு பேச பேச அவளுக்கு ஒரு காரியம் உணர்த்தப்படுகிறது. இவர் சாதாரண மனிதனே அல்ல, அதை காட்டிலும் இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் பேச பேச மற்றொரு வெளிப்பாடு அவருக்கு வருகிறது. இவர் ஒரு தேவகுமாரன், இவரை குறித்து நான் மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும், இவருக்காகவே இனி வாழ வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறாள். தெய்வ மனிதனாகிய பவுல் இயேசுவுக்கு விரோதமாய் மத வெறி பிடித்து அலைந்து கொண்டிருந்த போது இயேசுவை சந்திக்கிறார். தமஸ்கு வீதியிலே சந்தித்த உடனே அவரை சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய சத்தம், அவருடைய பிரசன்னம் அவன் இருதயத்தை அசைக்கிறது. உடனே ஒரு வார்த்தை கேட்கிறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். தன் முழு வாழ்க்கையும் அவருக்கு பறிகொடுத்து விடுகிறார். அவர் பேசின வார்த்தை தான், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் நான் இனி பிழைப்பது அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனிமேல் அவருக்காக அவருடைய அன்பை சொல்ல, அவருடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ள, சேவை செய்ய, அவரை பற்றும் விசுவாசத்தினால் என் ஒவ்வொரு வினாடிகளையும் வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்களும் நானும் இயேசுவை சந்தித்தது உண்டு அல்லவா? நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுத்தோமா? அவருக்காக வாழ நம்மை தாழ்த்தி இந்த க்ஷணப்பொழுதிலிருந்து ஒப்புக் கொடுப்போமா? என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் சிந்தனைகள், என் உணர்வுகள் எல்லாம் உமக்காகவே வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அவருடைய அன்பு நம்முடைய பாவத்தை மன்னித்தது, நம்மை பரிசுத்தவானாய் மாற்றினது, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினது, நம்மை ஒரு புதிய மனுஷியாய் இந்த பூமியில் நிறுத்தினது. ஆகவே அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பின் பெருவெள்ளம் எங்கள் வாழ்க்கையில் வந்த மாத்திரத்தில் உமக்காக வாழ உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று பவுலடிகள் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவைப் போல ஒரு புதிய வாழ்க்கை வாழ தன்னை ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் உடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய சித்தத்தை செய்ய எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.